வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 25ஆம் நாள். இன்றைய கவி மெய்யும் உயிரும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். ஓசைக்கு மூலமாம் நிலையுணர்த்த ஓம் என்ற சொல் உதவும். ஓசைக்கு மூலமாம் நிலையுணர்த்த ஓம் என்ற சொல் உதவும். இதனைப் போன்றே ஆசைக்கு மூலமாம் நிலையுணர்த்த ஆண்டவன் என்ற சொல் உதவியாகும். இதனைப் போன்றே ஆசைக்கு மூலமாம் நிலையுணர்த்த ஆண்டவன் என்ற சொல் உதவியாகும். ஓசை ஆசை என்ற நிகழ்ச்சிகட்கு உரிய மூலப்பொருளே மௌன சூன்யம். ஓசை ஆசை என்ற நிகழ்ச்சிகட்கு உரிய மூலப்பொருளே மௌன சூன்யம். ஆசையினை அறிவறிய திருப்பிக் கொண்டால் ஆசையினை அறிவறிய திருப்பிக் கொண்டால் அதுவே மூலப்பொருளாம் அனுபவம் ஆம். அதுவே மூலப்பொருளாம் அனுபவம் ஆம் என்று அருட்தந்தையவர்கள் இன்றைய கவியில் மெய்யும் உயிரும் குறித்து கூறியிருக்கின்றார்கள். ஒரு ஒளி எழுகிறது என்றால் அந்த ஒளியின் மூலமும் அந்த மூலத்தை உணர்ந்து கொள்வதற்கு உதவுவதாக நாம் ஓம் என்ற சொல்லை கொள்ளலாம். ஓம் என்று உச்சரிப்புத்தான் ஒளியின் அடிப்படையாக அமைந்தது என்பது கருத்து. எனவே இந்த ஓம் என்று நாம் உச்சரிக்கும் இந்த சொல்லிலிருந்து ஓசைக்கு மூலமாக இருப்பது எது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதாவது இறைநிலையே இந்த ஓம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. இறைநிலையிலிருந்துதான் இந்த இருப்பு நிலையாகிய சுத்தவெளி என்பது தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு அதனால் அது நொறுங்கி சிறு சிறு மிக மறைபொருளாக இருக்கக்கூடிய அளவு நம்முடைய கற்பனைக்கு எட்டாத நுண்ணிய இறைத்துகளாகின்றன. இந்த இறைத்துகளின் தொகுப்புகளாக விண்கள் அமைகின்றன. இந்த விண்களின் கூட்டாக காற்று எழுகிறது. அதனுடைய இயக்கமாக நாம் ஒளியை உணர்கிறோம். ஆக இந்த ஒளி என்பது எதிலிருந்து உருவாகிறது என்றால் ஓம் என்று நாம் உச்சரிக்கும் பொழுது இருப்பு நிலையும் இயக்க நிலையும் இணைந்து இயங்குகிறது. இருப்பு நிலையிலிருந்து தான் இயக்கம் என்பது வருகிறது என்பதன் அடிப்படையில் ஒளியின் அடிப்படையை ஓம் என்ற சொல்லாகவும் இந்த ஓமு என்ற சொல் மூல காரணமாக இருப்பது இறைநிலை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதை போன்றே ஆசைக்கு மூலம் என்று எது என்பதை நாம் யோசித்து கொண்டே செல்லும் பொழுது அது இறைநிலைதான் என்பதை நாம் அதையும் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு எவ்வாறு ஒளிக்கு மூலமாக இருப்பது இறைநிலை என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஓம் என்ற சொல் உதவியாக இருக்கிறதோ அதை போல ஆசைக்கு அதனுடைய மூலத்தை நிலையை உணர்த்துவதற்கு ஆசை எங்கு தொடங்குகிறது என்ற மூலத்தின் நிலையை உணர்த்துவதற்கு உதவியாக இருப்பது ஆண்டவன் என்ற சொல் என்று கூறுகிறார். ஆண்டவன் என்ற சொல்லுக்கு அருட்தந்தை அவர்கள் கூறுகின்ற பொருள் ஆண்டு கூட்டல் அவன். ஆண்டு என்பதால் அங்கு என்று கூறுகிறார். அங்கு அவன் என்பது இறைநிலைதான் என்கிற பொருள். இப்போ ஆண்டவன் தான் நமக்கு ஏன் ஆசை என்பது தோன்றுகிறது, அந்த ஆசைக்கு மூலம் என்ன என்பதை உணர்த்துவதற்கு உதவியாக இருக்கின்றது. இந்த ஓசை ஆசை என்ற நிகழ்ச்சிகளுக்கு மூலப்பொருள் எது என்று பார்க்கும் பொழுது சுத்த வெளியாகிய மௌனம் என்ற சூன்யமே. இந்த இருப்பு நிலையாகிய சுத்த வெளியில் எந்தவித இயக்கமும் இல்லை. அதனால் அது சூன்யம் எனப்படுகிறது. அது நிறமோ உருவமோ இயக்கமோ ஏதுமற்றது. எனவே அது சூன்யம் எனப்படுகிறது. அதில் இயக்கங்கள் ஏதும் இல்லாததால் எந்த ஒளியும் அதில் இல்லை. அதனால் அது மௌன சூன்யம் எனப்படுகிறது. ஆக இந்த மௌன சூன்யம் என்ற இறைநிலையின் மூலம்தான் ஓசை ஆசை இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார். எனவே
மனிதன் தனக்கு உண்டாகின்ற ஆசையினை ஏன் உண்டாகிறது என்று மாற்றி யோசித்து பார்த்தால், திருப்பி யோசித்து பார்த்தால், இந்த ஆசைக்கு காரணத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த ஆசையின் மூலப்பொருளாக விளங்குகின்ற அனுபவம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அனுபவமாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை மூலப்பொருளாம் அனுபவமாம் என்று அருட்தந்தை அவர்கள் ஆசையும் ஒளியும் தோன்றுவதற்கு இறைநிலையே அடிப்படை என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வகையில் ஆசையானது, ஒருவர் மீது கொண்ட ஆசையானது இறைவனை அடைவதற்கு எவ்வாறெல்லாம் வழிவகுக்கிறது என்பதையும் அருளாளர் வாழ்க்கையாக இன்று நாம் காண்போம். 11ஆம் திருமுறையில் பாடியுள்ள 12 அருளாளர்களில் இன்று நாம் காண இருப்பது காரைக்கால் அம்மையார். இத்துணை அருளாளர்களில் முதல் பெண், ஒரு பெண் அருளாளராக 12 திருமுறைகளில் திருமுறைகளை வகுத்தளித்த மற்ற அருளாளர்களெல்லாம் ஆண்களாக இருக்கையில் காரைக்கால் அம்மையார் மட்டுமே பெண்ணாக இருக்கின்றார். இவர் பாடிய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் தேவார பாடல்களின் அமைப்பு இருந்தன. அதனால்தான் இவருடைய பாடல்களை மூத்த அந்தாதி என்று கூறுகின்றார்கள். அந்தாதி என்ற ஒரு இலக்கிய வகையினை தமிழ் உலகிற்கு அளித்தவர் காரைக்கால் அம்மையார். அவருடைய வாழ்க்கை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. மிகுந்த இறைபக்தி கொண்டவர். ஒருமுறை இவரது கணவர் பரமதத்தன் வணிகராக இருந்தார். அவர் 2 சுவைமிக்க மாம்பழங்களை வீட்டுக்கு அனுப்பி கொடுத்திருந்தார். காரைக்கால் அம்மையார் அப்பொழுது புனிதவதியார் என்று அழைக்கப்பட்டார். அவரும் அப்பழங்களை வைத்திருந்தார். ஒரு சிவனடியார் உணவு உண்ண வரும்பொழுது அந்த உணவை புனிதவதியார் விருந்தளித்தும் பொழுது அந்த அடியவருக்கு தன் கணவர் அனுப்பி வைத்த 2 மாங்கனிகளுள் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த அடியாரும் மிக சுவையாக இருப்பதை கூறி மகிழ்ந்து உண்டு சென்று விட்டார். பின்பு மதிய உணவுக்காக பரமதத்தன் வீட்டிற்கு வந்தான். புனிதவதியாரும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய கணவருக்கு உணவு படைத்தார். அப்பொழுது மீதம் இருந்த 1 மாங்கனியையும் கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு அவர் அமுதளித்தார். பரமதத்தனும் அதை மகிழ்ச்சியோடு உண்டு அதன் சுவையில் இன்பமுற்று, மீதம் இருக்கும் இன்னொரு மாம்பழத்தையும் எனக்கு கொண்டு வா, நான் உண்ண வேண்டும் என்று கூறுகிறான். இதை கேட்ட புனிதவதி வருத்தப்பட்டு இறைவனடி சென்று, தன்னுடைய கணவருக்கு கனி இல்லை என்று நான் எவ்வாறு கூறுவேன் என்று வருத்தத்துடன் வேண்ட அவருடைய கைகளில் ஒரு மாங்கனி தோன்றியது. மகிழ்ச்சியுடன் இறைவனுக்கு நன்றி கூறி அந்த கனியை கொண்டு வந்து தன் கணவருக்கு கொடுத்தார். கணவரும் அதை அன்போடு உண்டு அதன் சுவையில் மேலும் மயங்கிவிட்டார். முன்பு உண்ட கனியை விட இக்கனி மிக சுவையாக உள்ளதே, எவ்வாறு இது என்று கேட்க புனிதவதியார் நடந்ததை எல்லாம் கூறுகின்றார். பரமதத்தன் தன்னுடன் வாழ்ந்திருப்பது சாதாரண ஒரு எளிய பெண் அல்ல, இறைத்தன்மையுடையவர். இறைத்தன்மை உடைய அந்த பெண்ணோடு இனி நான் வாழ்வது தவறு என்று அவரை பிரிந்து நீங்கி விடுகின்றார். வேறு ஒரு ஊரில் சென்று இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு அவர் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாள் தன்னுடைய கணவர் திரும்பி வராததால் அவருடைய புனிதவதியார் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார். இறைப்பணி ஒன்றே இறைவன் நினைப்பிலேயே இருக்கிறார். அவருடைய உறவினர்கள் ஒரு நாள் பரமதத்தனை கண்டு அவர் இருக்கும் ஊருக்கு புனிதவதியாரை அழைத்து கொண்டு செல்கின்றார். புறத்தே இருந்து கொண்டு புனிதவதியார் தாம் வந்திருக்கின்ற செய்தியை கணவருக்கு சொல்லி அனுப்புகிறார். கணவர் தன்னுடைய மற்றொரு மனைவி மற்றும் குழந்தையோடு வந்து புனிதவதியாரின் கால்களில் விழுகிறார். இவர் இறைத்தன்மையுடையவர், என்னால் இவரோடு இணைந்து வாழ்வதென்பது முடியாது என்று கால்களில் தன்னுடைய குடும்பத்தினரையும் இறைத்தன்மையுடன் இவர் இருக்கின்றார், நீங்களும் இவருடன்
பணிந்து ஆசி பெறுங்கள் என்று கூற குடும்பமே அவரின் கால்களில் விழுகிறது. மிகவும் வருத்தப்பட்ட புனிதவதியார் பரமதத்தனோடு வாழ்ந்த இந்த உடல் தனக்கு தேவையில்லை என்று இறைவனுடன் வேண்டி பேயுருவை பெறுகிறார். பல்வேறு தலங்களுக்கு சென்று பாடல்கள் பாடுகின்றார். திரு கைலாயம் செல்லும் பொழுது இறைவன் வாழுகின்ற இந்த கைலாயத்தில் என்னுடைய கால் படக்கூடாதென்று தலையாலேயே செல்கின்றார். தலையோடு வந்து கொண்டிருக்கின்ற அம்மையாரை கண்ட பார்வதி இது யார் என்று கேட்க இறைவன் இதுதான் நம்முடைய அம்மையார், காரைக்கால் அம்மையார் என்று கூறுகிறார். இறைவனே இவரை அம்மையார் என்று அழைத்ததால் நாம் இவர் ஊர் பிறந்தது காரைக்கால் என்பதால் காரைக்கால் அம்மையார் என்று நாம் அழைக்கிறோம். சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெரும் சிறப்புக்குரியவர். அதுபோல மற்ற அருளாளர்களுக்கெல்லாம் ஒரு கோவில் என்பது தனியாக இல்லாத நிலையில் காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும் காரைக்காலில் தனி கோயில் ஒன்று உள்ளது. அதுபோல இறைவன் நடனம் ஆடும் பொழுது இவர் கீழே அமர்ந்து இசைத்தபடி இருப்பார். அதுபோல 63 நாயன்மார்கள் அமர்ந்த கோலத்தை கொண்டவர் காரைக்கால் அம்மையார் ஒருவரியே. மற்ற நாயன்மார்கள் நின்றபடியே தான் அந்த எல்லா கோவில் பிரகாரத்திலும் இருப்பர். திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் தங்கியவையால் ஞானசம்பந்தர் அத்தலத்தில் கால் பதிக்க தயங்கினார். அம்மையாரை பாடல்களின் மட்டுமே நாம் மூத்த திருப்பதிகம் என்று சிறப்பித்து கூறுகிறோம். ஆகிய இத்துணை சிறப்புகளை பெற்றவர் காரைக்கால் அம்மையார். அவர் பாடிய அத்துணை பாடல்களும் மிக சிறப்பான பாடல்களாக சந்தநயங்களோடு இருக்கின்றது. அதனால்தான் அவருடைய பாடல்கள் அந்தாதி சுவையோடு இருப்பதால் மூத்த திருப்பதிகங்கள் என்று கூறி அவருக்கு மரியாதையோடு நாம் வணங்குகிறோம். அதோடு அவர் தான் கணவன் மீது கொண்ட அன்பு என்பது இறைவனின் மீது கொண்ட பக்தியாக அவர் மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையையே இறைவனுக்காக ஒப்படைத்தார் என்ற நியதியில் அருட்தந்தை அவர்களின் கவியும் நம் மனதில் தோன்றுகின்ற அத்தனை ஆசைகளுக்கும் மூல காரணமாக இருப்பது இறைவன் என்று கூறுவதும் பொருந்தி வருவதை நாம் காண முடிகிறது என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.